everyone, this is Nandini. Welcome back to our channel. எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பியா, ஹெல்த்தியா, ஜாலியா, அதே மாதிரி நாங்களும் பாபாவோட பிளெஸிங்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு Thursday, எவ்ரி Thursday நம்ம சேனல்ல பாபா ஒவ்வொரு டிவோட்டீஸோட லைஃப்ல பண்ண மிராக்கிள்ஸ் பத்தி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சாய் அற்புதங்கள் அப்படிங்கிற சீரியஸ்ல இந்த வாரம் ஸ்வாதி அப்படின்னு ஒரு அக்காவோட லைஃப்ல பாபா பண்ண மிராக்கிள்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இவங்க வந்து ரொம்ப வருஷமாவே வந்து பாபா டிவோட்டியா இருக்காங்க. இவங்களுக்கு யூஸ்வலி வந்து எப்பயுமே காமனாக ஒரு விஷயம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் இவங்க விரதம் இருக்காங்களோ, வியாழக்கிழமை விரதம் இருக்கும் போது எல்லாமே சாப்பிடாம இருப்பாங்க. அந்த சமயத்துல பாபா யாரோ ஒருத்தர் மூலியமா ஏதோ ஒரு விதமா இவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்டு வந்து கிடைச்சிருமா, அவங்களே அறியாம சாப்பிட்ற மாதிரி வந்து ஆயிடுமா. ஸோ அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபா வந்து என்னை எப்பயுமே வந்து சாப்பிடாம பட்னியா இருக்க வந்து விட்டதே கிடையாது அப்படிங்கிறதான் மெயினாக அவங்க ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. அவங்க நிறைய மிராக்கிள்ஸ் வந்து அவங்க லைஃப்ல நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றா வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் மிராக்கிள் ரொம்ப மறக்கவே முடியாது அப்படின்னு ஒன்று அவங்க ஷேர் பண்ணது என்னன்னா, அவங்க வந்து லைக் என்னோட நேட்டிவ் தான் உடுமல்பேட். அவங்க உடுமல்பேட்டுக்கு பக்கத்தில் குறிச்சிக்கோட்டை அப்படின்னு வந்து ஒரு குட்டி ஊர் வந்து இருக்குது. அங்கே வந்து ஆத்மாலயா அப்படின்னு வந்து ஒரு ஆசிரமம் இருக்குது. நிறைய கிட்ஸ் எல்லாமே அங்கே இருக்காங்க. அந்த கிட்ஸ் எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு மாஜி ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இந்த அக்கா வந்து பிஜி படிக்கும் போது என்ன ஆயிருக்குன்னா, அவங்களோட ஹெச்ஓடி மேம் வந்து அந்த ஆசிரமில் வந்து லைக் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வரவங்க. ஸோ இங்கே படிக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆஃபன் அங்கே கூப்பிட்டு போய் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த அக்காவுக்கு ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால எவ்ரி வீக் இந்த அக்காவும் அவங்களோட ஃப்ரெண்டும் வீக்கெண்ட்ஸில் அங்கே போய் குழந்தைகளுக்குலாம் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ ஒரு வாரம் வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து இவங்க யூஸ்வலி ஏர்லியராகவே கிளம்பிடுவாங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்குலாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இருக்காது, ரேராக தான் வந்து இருக்கும். அதனால மார்னிங் ஏர்லியாகவே பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடாம கிளம்பிட்டாங்க. போய் எங்கள் குழந்தைகளுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா யூஸ்வலி மாஜி இருந்தால் அவங்கள வந்து சாப்பிட வச்சு அனுப்புவாங்களாம். இவங்க போயிருந்த சமயம் வந்து மாஜியும் இல்லையா, ஃபார் சம் ரீசன் அவங்க வெளியூர் ஏதோ வந்து போயிருந்தாங்க. குழந்தைங்க சொல்லியிருக்காங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு. இருந்தாலும் இவங்க வந்து ஹெசிடென்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டாங்களாம். பயங்கரமான பசியாம். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுறனே வந்து தெரியலையா. பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது நான் ஆசிரம்லேருந்து இந்த மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வரக்கு, இந்த குறிச்சிக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வரக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் 1 or 2 kilometers இருக்கும் போல் நடந்து வந்துட்டு இருக்காங்க. மத்தியானம் கிட்டத்தட்ட 1-1:30 மணி ஆயிடுச்சு. சரியான பசியாம் அவங்களுக்கு. யூஸ்வலி வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி அவங்க ஆசிரமுக்கு போகிற வழியில ஒரு கோயில் இருக்குமா. அத்தனை நாளாக அவங்க போகும்போது வரும்போது அந்த கோயிலை பார்த்துட்டு போவாங்களாம். எப்பயுமே மூடி தான் இருக்குமா, ஒரு நாள் கூட திறந்துருந்ததே இல்லையா. பட் அன்னைக்கு இவங்க ரொம்ப பசியாக வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து ஓப்பன் ஆகிருந்திருக்கு. நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. இவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு பஸ் பிடிக்கணும், நம்ம போய் ஏதாவது சாப்பிட்லான்னு வந்துட்டு இருந்திருக்காங்க. அங்கேருந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு வந்து, ஏமா இங்கே கொஞ்சம் வாங்கம்மா அப்படின்னு வந்து கூப்பிட்டாராம். கூப்பிட்டு போய் அவங்களுக்கு வந்து சுட சுட வந்து புளி சாதம், லெமன் ரைஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸ் எல்லாமே வந்து கொடுத்தாங்களாம். அன்னைக்கு அந்த கோயிலில் வந்து ஏதோ ஃபங்க்ஷன். ஸோ அப்போ சாப்பிடும்போது வந்து அவங்களுக்கு எப்படி இருந்துச்சா, நிஜமாலே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக தான் அவங்களுக்கு இருந்துச்சா. கடவுள் நிஜமாலே வந்து இருக்காரு, நம்ம வந்து இவ்வளோ பசியோடு வந்து வந்துட்டு இருக்கோம், தாங்கவே முடியல, நம்ம இன்னும் ஊருக்கு போகிறக்கும் எப்படியும் ஒரு 1/2 hour 1 hour கிட்டத்தட்ட ஆகும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடாம வந்தவங்களுக்கு கூப்பிட்டு நல்ல வயிறார வந்து சாப்பாடு போட்டு வந்து அனுப்பிச்சாங்களாம். ஸோ அவங்க அந்த சமயத்துலையுமே வந்து பாபாவை தான் வந்து நினச்சாங்களாம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு என்னோட லைஃப்பில். அண்ட் நான் ஒவ்வொரு தடவையுமே வந்து ஃபாஸ்டிங் இருக்கும்போது பாபா வந்து நான் கேட்ட விஷயத்த கொடுக்குறாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கொடுப்பாரு லைஃப்பில். அண்ட் நான் கேட்குற விஷயத்துல எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கொடுப்பாரு. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அப்படி சாப்பாடு இல்லாமல் அவங்க வந்தப்போ அவங்களுக்கு எதேச்சியாக அத்தனை நாள் மூடியே இருந்த கோயிலில் இருந்து ஒருத்தவங்க கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பியாக இருந்துச்சான். அண்ட் அவங்க சொல்லும்போது கூட ஃபர்ஸ்ட் இந்த மிராக்கிள் தான் வந்து ஷேர் பண்ணாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த இன்டர்வியூவில் வந்து அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்களாம், ஹாவ் யூ எவர் ஃபெல்ட் காட்ஸ் ப்ரெசன்ஸ், உங்களுக்கு கடவுளோட ப்ரெசன்ஸ் வந்து எப்பயாவது வந்து தெரிஞ்சிருக்கா, ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் முன்னாடியுமே ஸ்வாதிகா வந்து இந்த எக்ஸாம்பிள் தான் வந்து சொன்னாங்களாம். லேட்டர் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2016-17 அந்த டைமில் ஒரு தடவை அவங்க வந்து 9 weeks ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க. ஸோ 9 weeks ஃபாஸ்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ்வலி இந்த 9th week வந்து அந்த விரதம் புக்லேயே போட்டிருப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அன்னதானம் பண்ணணும், அந்த புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், நம்மளால முடிஞ்சதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு.
ஸோ அப்போ அவங்க வந்து டியூஷன் எடுத்துக்கிறதுனால டியூஷன் குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து நைட்டு டின்னர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சுருக்காங்க. அன்னைக்கு பாபாவுக்குமே நைட்டு நைவேத்தியம் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாயசம் வந்து வச்சுருந்துருக்காங்க, ஒரு பிளேட்டில் வந்து வச்சுருந்துருக்காங்க பாயசம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து வந்து பார்க்கும்போது அந்த பாயசம் பிளேட்டில் ஒரு பாதம் மாதிரி வந்து ஒரு இது வந்து அவங்களுக்கு அந்த ஒரு இமேஜ் மாதிரி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது. அவங்க சொன்னாங்க, அப்போ என்கிட்ட ஃபோன் இல்லைடா, இருந்தேன்னா நான் கண்டிப்பாக அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்துருப்பேன். எங்கள் வீட்டில் ஒரு பாபா ஒரு விக்கிரகம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு பாதம் வாங்கி வச்சாரு. அந்த பாதம் மாதிரியே இருந்துச்சு. அந்த பாயாசம் நான் பிளேட்ல வச்சிருந்த அந்த கேப்லாம் அப்படியே பார்த்தோம்னா ஒரு பாதம் மாதிரியே இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது 9th வீக் நான் கம்ப்ளீட் பண்ணும்போது சாயே வந்து நம்ம கிட்ட வந்துட்டு போயிருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் வருஷங்கள்லாம் ஓடி போயிடுச்சு. 16-17 இருந்து இப்போ 2025ல் அவங்க வந்து ஒரு காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறது இருக்காங்க. ஒரு நாள் மார்னிங் வந்து 5:30 வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மேம் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஹெச்ஓடி மேம். ஸோ இவங்க வேறு யாருமே கிடையாது, என்னோட சீனியர் தான் காலேஜில், ஸ்வாதிகா அப்படிங்கிறவங்க. ஸோ நான் உங்களுக்கு நிறையா வீடியோஸில் வந்து சொல்லியிருந்திருப்பேன், எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய பாபா ஃபோட்டோ வந்து எனக்கு எங்கள் ஹெச்ஓடி மேம் ராஜி மேம் வீட்டிலேருந்து வந்துச்சு. அண்ட் என்னோட மேரேஜ்க்குமே வந்து ஷிர்டியிலேருந்து ஒரு சாய் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்க கூட தான் இப்போ வந்து ஸ்வாதிகா, லைக் அவங்களுக்கு தான் நாங்கள் எல்லாருமே படித்தோம். லேட்டஸ்ட் ஸ்வாதிகா வந்து இப்போ மேம் கூடயே வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஒரு காலேஜில். ஸோ மார்னிங் எழுந்ததையுமே வந்து 5:30க்கு மேம் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்களாம், ஸ்வாதி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீ இன்னிலிருந்து வந்து ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பி, சாமி கும்பிட்டு நீ காலேஜ் வா அப்படின்னு அனுப்பிச்சுருக்காங்க. ஸோ ஆஃப்டர் சம் 7 to 8 years எகெயின் வந்து 9 weeks ஃபாஸ்டிங் வந்து ஸ்வாதிகா வந்து ஆரம்பிச்சாங்களாம். அது வந்து மேம் எனக்கு எதுக்கு சொன்னாங்கன்னு தெரிலடா, கரியருக்காக சொன்னாங்களா இல்லை மேரேஜ்க்காக சொன்னாங்களான்னு தெரில. பட் நான் மேம் சொன்னதுனால நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் போனதுக்கப்புறமா மேம் சொன்னாங்களா என்னன்னு தெரில, டக்குன்னு எனக்கு அந்த தாட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த தாட் வரும்போது நான் சரி ஓகேன்னு விட்டேன். எகெயின் மறுபடியும் எனக்குள்ள அந்த ஒரு தாட் வந்தனால தான் ஓகே நம்ம மூலியமா வந்து பாபா ஏதோ சொல்றாருன்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதிலிருந்து அவங்க அந்த ஃபாஸ்டிங்கும் இருந்து முடிச்சிருக்காங்க. லைக் எவ்ரி தேர்ஸ்டே அவங்க வந்து இப்போ கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறதுனால மேம் கூடயே சேர்ந்து நாகசாய் கோயிலுக்கும் போவாங்களாம். இந்த ஃபாஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் மேம் வந்து அவங்களுக்கு சாய்ராம் எழுதுகிற புக்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் இப்போ எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் என்ன ஷேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வியாழக்கிழமை மார்கழி மாதம் வந்து அவங்க கலையில் விநாயகருக்கு வந்து தண்ணி ஊற்றலான்னு கோயிலுக்கு போயிருந்துருக்காங்க. தண்ணிலாம் ஊற்றி முடிச்சுட்டு விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பூஜை பண்ணுறவங்க கொண்டு வந்து பொங்கல் வந்து கொடுத்தாங்க அவங்களுக்கு. இவங்களும் வாங்கி ஓகே சாமி கும்பிட்டு வாயில் வந்து போட்டாங்களா. வாயில் போட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்து அச்சோ இன்னைக்கு தேர்ஸ்டே நம்ம விரதம் சாப்பிட்டோமே அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து தோணிருக்குது. அப்போ வந்து அந்த பூஜை பண்ணுறவங்க கிட்டே சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு நான் வியாழக்கிழமை விரதம் தெரியாமல் நான் சாப்பிட்டேன்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்களாம், எல்லா பிரசாதமே வந்தவங்களுக்குலாம் கொடுத்துட்டேம்மா, இந்த கொஞ்சம் பிரசாதம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நான் வந்து சுவாமிக்கு விநாயகருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணது, அதை தான் உனக்கு எடுத்து கொடுத்தேன். ஸோ சுவாமியே நீ சாப்பிடணும் தான் நினச்சிருக்காரு, அதனால் நீ சாப்பிடுன்னு வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இவங்க வந்து மெயினாக அந்த அக்கா என்கிட்ட சொன்னதே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாபா வந்து என்னை எப்பயுமே லைக் ஒரு ஃபுட்டுக்காக வெயிட் பண்ண வச்சு இது பண்ணதே கிடையாதுடா, நான் ஃபாஸ்டிங்கே இருந்தாலுமே ஏதாவது ஒரு மூலியமாக என்னை வந்து சாப்பிட வச்சுருவாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. 9 weeks ஃபாஸ்டிங்கோட அவங்க லைஃப்பில் நடந்த மிராக்கல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப வந்து இவங்க ஒரு பையஸாக டிவோஷனலான ஒரு பர்சன். இது மட்டும் இல்லாமல் அவங்க லைக் எவ்ரி இயர் அவங்க வீட்டிலேருந்து வரலட்சுமி நோன்பு, நவராத்திரி எல்லாமே கும்பிடுவாங்களாம். அவங்க இன்னொன்று சொன்னது என்னென்னா, நான் எப்பயுமே எனக்காக கும்பிட்டு நான் கேட்டது எனக்கு சீக்கிரமாக நடந்ததை விட நான் வேற யாருக்காவது கும்பிட்டேன்னா அது வந்து சீக்கிரமே வந்து நடந்துடப்படும். லைக் லுக் ஹவு ஸ்வீட் ஷி இஸ். எல்லாருமே இப்போ இருக்கிற இதெல்லாம் நமக்கு வேணும், எனக்கு இதை கொடுக்கணும், எனக்கு நீ இதை செய் அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டுக்குவோம். பட் இன்னொருத்தவங்களுக்காக வந்து கேட்குறாங்க அப்படின்னாவே நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், நம்ம கேட்குறத விட இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வந்து கேட்டு ப்ரை பண்ணோன்னா அந்த ஒரு குட் ஹார்ட்கே வந்து கடவுள் இறங்கி வந்து அவங்களுக்கும் நல்லது பண்ணிடுவார், நம்மளுக்குமே வந்து குழந்தை எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு நமக்குமே வந்து நல்லது பண்ணிடுவார். அந்த விஷயம் எனக்கு கேட்டதுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸ்வாதிகா சொன்னது கேட்டு. ஸோ ரொம்ப கிராண்டாக வந்து அவங்க எவ்ரி இயர் அவங்க வீட்டில் நவராத்திரி எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த இமேஜஸ் இருந்தால் கூட நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அவங்க வந்து இந்த சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணாங்க. அண்ட் இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ வந்து என்னோட ஜூனியர், நான் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது அவங்க வந்து 3rd இயர், 2 வருஷம் எனக்கு வந்து இது. எகெயின் நான் 3rd இயர் வரும்போது அவங்க பிஜி முடிச்சுட்டு காலேஜ் விட்டே வந்து போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து எங்கள் காலேஜ்லேயே ஒர்க்கும் பண்ணாங்க. ஸோ அவங்க சொன்னது என்னன்னா, எனக்கு லைக் ஜூனியர்லேருந்து உனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுடா, நீ இப்போ இதெல்லாம் பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது, நானும் உன்ன மாதிரி தான் ரொம்ப டிவோஷனலாக இருப்பேன். லைக் நீ எல்லாத்தையுமே வீடியோஸ் ஃபோட்டோஸாக எடுத்து போடுவேன், நான் அதை பண்ண மாட்டேன். லைக் எங்கள் அம்மா கிட்ட நான் வந்து காட்டுவேன்,
காட்டுவேன், இங்கே பாருங்கம்மா எவ்வளோ அழகாக கிருஷ்ணர் வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக இதெல்லாம் பண்ணுறாங்க நான் வந்து சொல்லுவேன். ஸோ எனக்கு உங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஐ ஃபீல் வெரி 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 ஹாப்பி. என்னோட க்ளோஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேர் வந்து சாய் டிவோட்டீஸ் தான். அண்ட் குறிப்பிட்ட பேருக்கு வந்து நான் எவ்ரி தேர்ஸ்டே வந்து மெசேஜஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அனுப்புவேன். ஒரு 5-6 பேர் இருக்காங்க. நான் எவ்ரி தேர்ஸ்டே தேர்ஸ்டேஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் மெசேஜே பண்ணுவேன். அந்த மாதிரியுமே வந்து இருக்கு. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஸ்வாதிகாவோட மிராக்கள் வந்து உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணது. அண்ட் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க 9 வாரம் விரதம் இருந்தால் நமக்கு கேட்டது கிடைக்கும் அப்படின்னு. நான் வந்து ஒரே ஒரு தடவை தான் இருந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒன்லி ஒன்ஸ் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு தடவை கொஞ்சம் கால் வலியாக இருக்குது அப்படின்னு லைக் லாங் பேக் 2016 இல்லைனா 17 அந்த டைமில் நான் ஒரே ஒரு தடவை வந்து இருந்திருக்கேன். அண்ட் எனக்கு வந்து பாபா லைக் அந்த விஷயத்த வந்து நல்லதுமே படுத்தி விட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2018 டில் டேட் நான் வந்து எப்பயுமே வந்து தேர்ஸ்டே ஃபாஸ்டிங் தான். 9 வீக்ஸ் ஃபாஸ்டிங் தான் இதாகி எல்லா வியாழக்கிழமையுமே நம்ம வந்து பாபாக்காக விரதம். ஈவினிங்க்கு மேலே நான் வந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது 9 வாரம் வியாழக்கிழமை விரதம் இருந்து உங்களுக்கு ஏதாவது மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எனக்கு இதர் வாய்ஸ் மெசேஜ் இல்லைனா டெக்ஸ்ட்டை வந்து அனுப்புங்க. உங்கள் லைஃப்பில் நடந்த மிராக்கிள்ஸையுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இதோட மோட்டிவே. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், நிறைய பேர் சாய் டிவோட்டீஸ் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இன்னொரு டிவோட்டீஸோட மிராக்கிள் வந்து கேட்கும்போது இன்னும் வந்து பக்தியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே எல்லாத்துக்கிட்டையுமே இந்த மிராக்கிள் நான் ஷேர் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் தேர்ஸ்டே இன்னொரு சாய் டிவோட்டியோட லைஃப்பில் பாபா பண்ண மிராக்கிள்ஸோட உங்கள் எல்லாரையுமே நான் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சாய் டிவோட்டீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்க. Next week பார்க்கலாம். Until then, it's Tata Bye Bye from Nandini. Om Sai Ram.